ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தந்தூரி சிக்கன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் விரும்பி வாங்கி சாப்பிட்ற இந்த தந்தூரி சிக்கன் வீட்லேயே அழகாக ஈஸியாக மணக்க சுட சுட செஞ்சு எடுத்துடலாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதுவும் வீட்லேயே ஆயிலெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி நல்ல மசாலாஸை சேர்த்து நம்ம ஹைஜீனிக்காக பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூடங்க. இன்றைக்கி இந்த அருமையான தந்தூரி சிக்கனை குயிக் அண்ட் ஈஸியாக கீக் செஃப்புடைய ஸ்மார்ட் ஏர் ஃப்ரையர் அவனில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கீக் ஏரோ குக்கு ஒரு ஸ்மார்ட்டான அவனுங்க. இதோட கான்செப்டே ஹெல்தி ஃப்ரையிங், அதாவது எண்ணெயில் பொரிச்சு எடுத்து செய்யக்கூடிய எல்லா ஐட்டமுமே நம்ம இந்த அவனில் செய்யலாம். வித்தவுட் ஆயில், எண்ணெயை யூஸ் பண்ணாமல் நம்ம செஞ்செடுக்கலாம் அந்த ஏர் குக் ஆப்ஷன் மூலமாக. ஸோ ஹெல்த் கான்ஷியஸோட ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு இனி அவசியம் இல்லைங்க. இந்த கீக் ஏரோ குக்கில் நம்ம அழகாக செஞ்சு சாப்பிடலாம். கீக் ஏரோ குக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 85% ஆஃப் ஆயில் கன்சப்ஷன் கம்மியாகுது. ஸோ கேலரிஸ் கம்மியாகுது. இது 5-in-1 ஏர் ஃப்ரையர் அவன், அதாவது அவன், ஓடிஜி, டோஸ்டர், ஏர் ஃப்ரையர், கிரில் எல்லாமே இந்த ஒரே அப்ளையன்சஸில் பண்ணலாம். தனித்தனியாக இதுக்கு அப்ளையன்சஸ் நம்ம வாங்க வேண்டியதில்லை. இந்த ஒரு அவன் இருந்தாவே நம்ம எல்லாமே செய்யலாம். இந்த அவனோட கெப்பாசிட்டி 23 லிட்டர், அதாவது ஒரு முழு கோழியை உள்ளே வச்சு கிரில் சிக்கன் பண்ணி எடுக்கலாம். ஒரு பெரிய கேக் பண்ணலாம். நல்ல ஒரு 12 inch பீஸாவை நம்ம செஞ்சு எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சைஸில் தான் இருக்குது இது. இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற ஆப்ஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பவர் இண்டிகேட்டர், அடுத்தது டைமர். இங்கே 60 minutes வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 60 minutes வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அது குக் ஆகி முடிச்சோன்னா அதுவே தானாக ஆஃப் ஆகிக்கும். அடுத்தது டெம்பரேச்சர் 230 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாங்க. இங்கே அந்த டிகிரிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எங்கே செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். இது கூடவே டோஸ்ட் அண்ட் ப்ராயிலுக்கும் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபங்க்ஷன் டயல். இதில் நம்ம எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன இருக்குன்னா வார்ம், ப்ராயில், ஃபேன் ப்ராயில், டோஸ்ட், பேக், ஃபேன் பேக், ஏர் ஃப்ரை அண்ட் ரோட்டிசரி. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் வேணுங்கிற ஆப்ஷன்ஸு சூஸ் பண்ணி நம்ம கேக், பிஸ்கட், பீஸா இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணணுன்னா கட்லெட், பக்கோடா, சிக்கன் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கபாப், ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த குழப்பமுமே இல்லாமல் நம்ம அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அவனை. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் அங்கே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டோஸ்ட் டார்க்னஸ், நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிற பொருளுக்கான அந்த கலரு, அதாவது லைட், மீடியம், டார்க். ஸோ எந்த கலரில் நம்மளுக்கு டோஸ்ட் ஆகி வரணுமோ அதுவும் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது இங்கே ஒரு லைட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அவன் கூட வந்திருக்கிற அசசரிஸ் அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. உள்ள ஒரு க்ரம் ட்ரே இருக்குது. இது க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம பேக் பண்ணும்போதோ கிரில் பண்ணும்போதோ உள்ளே சிந்துற அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே இந்த க்ரம் ட்ரேயில் இருக்கும். நம்ம இது ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு கழுவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். இது கூட வர மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு அவன் ரேக்கு, இந்த ரேக்கை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கேக் டின்னெல்லாம் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ட்ரே, பேக்கிங் ட்ரே, நம்ம குக்கீஸு, பிஸ்கட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட். இதில் அந்த ஏர் ஃப்ரையர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாம் இதில் போட்டுவிட்டு நம்ம ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஹேண்டில், சூடாக இருக்கிற அவனுக்குள்ளே இந்த ட்ரே எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேண்டிலும் இருக்குது. அடுத்தது ரோட்டிசரி அட்டாச்மெண்ட். இப்போ கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணணுன்னா இதில் நம்ம அந்த கோழி இதெல்லாம் சொருகி விட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பனீர் டிக்கா, கிரில் சிக்கன், சிக்கன் டிக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஃபெச் ரேக் கொடுத்துருக்காங்க. இது அவனுக்குள்ளே இந்த ரோட்டிசரியை வச்சு எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி அதில் இருக்கிற அந்த ஸ்லாட்ஸில் உள்ளே சொருகிக்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்ல தந்தூரி சிக்கனோட ரெசிபியை பார்த்துடலாங்க. இப்போ இங்கே தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. போனோட இருக்கிற பீஸு வித்தவுட் ஸ்கின். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. நம்ம தந்தூரி கட்டுன்னு கேட்டோம்னா இப்படி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தருவாங்க. அதாவது ஒரு கோழியை நல்ல ஒரு 8 பீஸாக கட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு.
நான் இந்த மாதிரி தான் நீ கட் பண்ணி வாங்கியிருக்கேன். வேணுங்கிறவங்க வெறும் லெக் பீஸில் மட்டும் இதே ரெசிப்பியை பண்ணலாம். இல்லைனா அந்த தைபோனோடு சேர்ந்து இருக்கிற லெக் பீஸ், பெரிய லெக் பீஸ்லேயும் இதே ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா சிக்கனை கழுவியாச்சுங்க. அடுத்தது இதை லைட்டாக அப்படியே ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம், கீறி வச்சுக்கலாங்க. அதாவது இப்படி லைட்டாக கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மசாலாலாம் போடும்போது நல்லா மசாலா பிடிக்கும். ரொம்ப டீப் கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு மேலே அந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா பீசஸும் இதே மாதிரி பண்ணிடணும். இப்போ பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷன் கலந்து ஊற வச்சிடலாங்க. அதாவது சிக்கன் பீசஸை கழுவின உடனேயே இது மேலே நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸு பிழிஞ்சு விட்டுறணும். எலுமிச்சம்பழ ஜூஸ் எதுக்காக பிழியறேன்னா, சிக்கன் மேலே இந்த எலுமிச்சம்பழ சாறு பட்ட உடனே சிக்கன் நல்ல சாஃப்ட் அண்ட் டெண்டராகிருங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா எல்லாம் போட்டு நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணி எடுக்கும்போது சிக்கன் ட்ரை ஆகாது. அதாவது வரன்ட்டு இருக்காது. வெந்ததுக்கப்புறம் ஒரு சில சமயம் வரன்ட்டு இருக்கும், அப்படி ஆகாது. நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்தாச்சு. கூடவே உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு. அடுத்ததாக பச்சை மிளகா பேஸ்ட், அதாவது ரஃபாக குறைன்னு அரைச்ச பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த தந்தூரி சிக்கனுக்கு. இது போக நம்ம மிளகாப்பொடியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பச்சை மிளகா பேஸ்ட்டு இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், சமையல் எண்ணெய் சேர்த்துடலாங்க. இது சேர்த்து நம்ம கலந்து வைக்கும்போது அடுத்த மசாலா போடும்போது நல்லா மசாலா பிடிக்கும், நல்லாயிருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. சிக்கன் மேலே நல்லா தடவி விட்டுருவோம். எல்லா சிக்கன் மேலேயும் இது நல்லா கோட்டாகட்டும். பர்டிகுலர்லி அந்த உப்பு எலுமிச்சம்பழ சாரெலாம் நல்லா கோட்டாகணும். ஸோ நல்லா ஈவனாக தடவி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. சிக்கன் இந்த மசாலாவோட ஊறிட்டுருக்கிற இந்த டைம் கேப்பில் இந்த தந்தூரி சிக்கனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. ஸோ அதுதான் இங்கே மெயின். இங்கே ஒரு அகலமான பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் கண்டிப்பாக கெட்டியாக இருக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது தந்தூரி சிக்கனுக்கு நல்ல கலர் கொடுக்கும், காரமும் அளவாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடியில் சீரகமும் சேர்த்து வறுத்து அரைச்ச மல்லிப்பொடிங்க. ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்க்காத மல்லிப்பொடினா சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, பச்சை மிளகா விழுது சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயும் அது சேர்த்துருக்குறோம், இங்கேயும் சேர்க்குறோம். அடுத்தது 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், குக்கிங் ஆயில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக தந்தூரி சிக்கன் மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பீசஸும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோங்க. மசாலா நல்லா எல்லா சைடும் நல்லா கோட்டாகணும். ஸோ நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஊற வச்சிடலாங்க. மினிமம் 1 மணி நேரம் ஊறணும். ரொம்ப நேரம் ஊறினாலும் ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு தந்தூரி சிக்கன் பண்ணும்போது ரொம்ப நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், நல்ல மசாலா பிடிச்சி. ஸோ மசாலா கலந்தாச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இங்கே ஒரு 2-3 மணி நேரம் கழித்து தான் இதை செய்ய போகிறேன். இப்போ 3 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல மசாலா ஊறி இருக்குது. சிக்கன் மேலையெல்லாம் நல்லா கோட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி. தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 5 நிமிஷம் டைமை செட் பண்ணிவிட்டேன். அடுத்தது டெம்பரேச்சர் 180 டிகிரிக்கு செட் பண்ணியாச்சு. இது கூட ஃபங்க்ஷன் பேக் ஏர் ஃப்ரை. டோஸ்டெல்லாம் இப்போ செட் பண்ண வேண்டாம், ஃபங்க்ஷனோட நிறுத்திக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, பவர் இண்டிகேட் ஆகுது. ஸோ இங்கே ஹீட் ஆகிட்டுருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். நல்லா அவன் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் பீசஸை அடுக்கி கொண்டு உள்ளே வைக்கணும். ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கேப்பு விட்டு அடுக்கி வைங்க. ஸோ வெந்து வரக்கும் நம்ம திருப்பி போடுறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா மேலே தடவி விட்டுருங்க.
இங்கே அவன் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸ் அடுக்கின ட்ரேவை கேர்ஃபுல்லாக அந்த சூடான அவனில் வச்சு விட்டுருங்க. வச்சாச்சு. இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நம்ம அந்த டைம் டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிடலாம். டைம் வந்து நான் 40 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக சிக்கன் வெந்துடும். அடுத்தது டெம்பரேச்சர் அதே தான் 180 டிகிரி. ஃபங்க்ஷனும் அதே சேம், பேக் ஏர் ஃப்ரை. ஸோ அந்த மோடில் தான் இருக்குது. அடுத்தது டோஸ்ட் டார்க்னஸ் எனக்கு மீடியமாக வேணும் அந்த கலரு. ஸோ மீடியமில் நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே செட் பண்ணியாச்சு. இது நீ நல்லா குக் ஆகட்டுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே எடுத்துட்டு இந்த சிக்கன் மேலே லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை நல்லா திருப்பி போட்டு அந்த லைட்டாக மசாலா ஆயிலெல்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா அகைன் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த 40 மினிட்ஸ்க்குள்ளே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பேக் ஆகிடுங்க. இப்போ நடுவில் நான் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு நான் இதை ஆயில் ப்ரஷ் பண்ணி திருப்பி போட்டுக்க போகிறேன். நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா அந்த குக்கானது தெரியுது. அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது, சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. இப்போ லைட்டாக ஆயில் ப்ரெஸ் பண்ணியாச்சு. அந்த மசாலா அங்கங்கே விட்டு போன இடத்துலலாம் இன்னும் கூட கொஞ்சம் நான் தடவிக்கிறேன். இப்போ சிக்கன் பீசஸும் நல்லா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அகைன் நான் ஆயில் போட்டுக்கிறேன் அந்த சைடும். ஸோ எல்லா பீசஸும் இதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அகைன் அந்த ட்ரேவை எடுத்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் அது பேக் ஆயிரும். இது நல்ல ஒரு 360 டிகிரி ஹாட் ஏர் சர்க்குலேஷன் டெக்னாலஜி இருக்கிறங்காட்டிக்கு நல்ல ஈவனாக குக் ஆகுது. எந்த இடத்துலையும் குக் ஆகாமலாம் இல்லை, நல்ல ஈவனாக ரோஸ்ட் ஆக்கி குக் ஆகுது. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து கலர் மாறினது தெரியுது. இப்போ நம்ம அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை வெளியே எடுத்துடலாம். நல்லா அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான தந்தூரி சிக்கன் வீட்லேயே அழகாக ஈஸியாக செஞ்சாச்சு. கலரும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா அந்த ரெட் கலரில் அங்கங்கே டார்க் கலராக சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. சிக்கனும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸி அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம கீக் ஏரோ குக்கில் நம்ம இந்த மாதிரி தந்தூரி சிக்கன்லாம் பண்ணிடலாம். கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மேரினேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் ஆயில். ஸோ டீப் ஃப்ரை எல்லாம் சிக்கன் பண்ணாமல் இந்த மாதிரி அழகாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு இந்த கீக் ஏரோ குக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் மட்டும் இல்லைங்க, நிறையா விதமான ஐட்டம்ஸ் பண்ணலாம். கீக் ஏரோ குக்கில் பேக்கிங் மட்டும் இல்லாமல் அந்த ஏர் ஃப்ரையர் ஆப்ஷனும் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற எல்லா ஐட்டமும் இதுலையும் செய்யலாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளையன்ஸ் தான் இது. ஸோ வாங்கி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன், கூப்பன் கோடு கொடுத்துருக்குறேன். இப்போ ஆன்லைனில் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி ஒரு அருமையான தந்தூரி சிக்கன் ரெசிபி பார்த்தோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.